ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன்ஸ் டைம். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பால் கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் இன்க்ரீடியன்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் பச்சரிசி 2 மணி நேரம் ஊற வச்சு இதை வந்து நான் தோசை மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்க போகிறேன். நீங்கள் தண்ணி விட்டு நல்லா பதமாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தோசை மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். கடாய் வச்சுட்டு அதில் 1.5 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் வந்து நல்லா கரைஞ்சி வரட்டும். கரைஞ்சி வந்த கையோட நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த மாவை இதில் வந்து ஊற்றி நல்லா வந்து சிம்மில் வச்சு கலந்து விட்டு போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து மாவு ஊற்றிக்கிறேன். இது வந்து ரொம்ப ஈஸியாக இன்ஸ்டண்ட்டாக எப்படி பால் கொழுக்கட்டை செய்யலாம்னு நான் சொல்லித்தரேங்க. இந்த மாதிரி உங்களுக்கு அர்ஜென்ட்டாக செய்ய முடியல, மாவை காய வச்சு அரிசியை காய வச்சு வந்து நீங்கள் மிஷினில் அரைக்கணும்லாம் அவசியம் கிடையாது. இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மாவு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி கிண்டி நல்லா சிம்லேயே வச்சு கிண்டிக்கோங்க. இது வந்து கொழுக்கட்டை மாவாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் பால் கொழுக்கட்டைக்கு வந்து இந்த மாதிரி பண்ணி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சூப்பராக ரெடியாக இருக்குது மாவு. இப்போ வந்து நான் உருட்டி வச்சுக்க போகிறேன். நல்லா ரவுண்டாகவும் நீட்டமாகவும் பால் கொழுக்கட்டைக்கு உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து நான் கடாயில் வந்து வெல்லம் ஒரு 1/2 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். 1/4 கப் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். இது வந்து நான் பாவாலாம் எடுக்க போகிறது இல்லைங்க, ஜஸ்ட் இது டஸ்ட்டெல்லாம் எடுக்கிறதுக்காக தான் இது வந்து நான் வந்து கரைச்சி எடுத்துக்க போகிறேன். இது வந்து நல்லா கரைச்சி விட்டுட்டு நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு வெல்லம். இப்போ வந்து இது ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நீங்கள் தனியாக எடுத்து ஊற்றிட்டு நல்லா வடிகட்டி இது வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் திரும்பி இன்னொரு பாத்திரத்தில் தண்ணி விட்டு இப்போ வந்து பால் நம்ம கொழுக்கட்டை வந்து உருட்டி வச்சுருக்கோம்ல அதை வந்து வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி கொதிச்சு வந்தோடனே இதை வந்து போட்டுக்கோங்க. ஏற்கனவே இது நல்லா கொஞ்சம் வெந்து வந்திருக்குங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் வெந்தால் போகிறோம், ஒரு 5 மினிட்ஸ் வெந்தால் போதும். உங்களுக்கு வந்து நல்லா ஸ்மூத்தாகவும் நல்லா கொலன்னு சூப்பராக வரும். இந்த மாதிரி செய்கிறதால உங்களுக்கு வந்து மாவு வந்து பிரிஞ்சு போகாது. அந்த மாதிரி நல்லா சூப்பராக இந்த மாதிரி வரும். பார்த்திங்கன்னா நான் எடுத்து காட்டுறேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வந்து நல்லா சூப்பராக நல்லாவே வெந்து வந்திருக்கு. உங்களுக்கு வந்து கல் மாதிரிலாம் இருக்காது, நல்லா சூப்பராக வெந்து வந்துருச்சு. இப்போ வந்து இது வந்து நான் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இதில் வந்து நான் வெள்ளை தண்ணி ஊற்றிக்க போகிறேன். இப்போ நம்ம காசு வச்சுருந்தோம்ல வெள்ளை தண்ணி, அதை வந்து ஊற்றிக்கலாம். உங்களுக்கு தேவைக்கேற்ப ஸ்வீட் சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட் வந்து ஸ்வீட் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும், இது கொஞ்சம் சுண்ட ஸ்வீட் ஜாஸ்தியாக தான் தெரியும். நார்மலாக எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. இது நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ வந்து நான் வந்து 1/2 கப் வந்து தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் ஊற்றிக்கலாம். இது ரொம்ப முக்கியமானது, தேங்காய் பாலும் தேங்காய் தூளும் தாங்க. இதை கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஏலக்காய் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ஒரு 5 ஏலக்காய் நுணுக்கி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து நெக்ஸ்ட் தேங்காய் துருவல் சேர்த்துக்க போகிறேன். தேங்காய் துருவல் வந்து 1 பதம் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. தேங்காய் துருவல் எதுக்காகனா அது வந்து நடு கிடைக்கும் போது தான் உங்களுக்கு வந்து நல்லா வந்து ஒரு டேஸ்ட் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம பால் கொழுக்கட்டை வந்து இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக லைக்கும் கமெண்ட்டும் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வீடியோஸ் எங்கள் சேனலில் பார்க்க கிச்சன்ஸ் டைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.